Hi students, இன்னைக்கு நம்ம class 10th CBSE Maths NCERT ல 13th chapter surface area and volume ல exercise 13.1 ல third sum பாப்போம் இந்த வீடியோல. A toy is in the form of cone of radius 3.5 cm mounted on a hemisphere of same radius. Okay, the total height of the toy is 15.5 cm. Find the total surface area of the toy னு கேட்டிருக்காங்க. So diagram உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். Cone mounted on a hemisphere. Total height கொடுத்திருக்காங்க 15.5. Radius ரெண்டுத்துக்குமே சேம் தான். ஓகேவா? ஹெமிஸ்பியருக்கும் ரேடியஸ் சேம் தான், கோனுக்கும் ரேடியஸ் சேம் தான். ஸோ இப்போ நமக்கு கோனோட ஹைட் தெரியணும்னா இந்த 15.5லேருந்து ஹெமிஸ்பியரோட ஹைட் மீன்ஸ் அதுக்கு ரேடியஸ் தான் ஹெமிஸ்பியர் ஹைட் இல்லையா? ஸோ ஹைட்டும் ரேடியஸும் சேமாக தான் இருக்கும் ஹெமிஸ்பியருக்கு. ஸோ அந்த 3.5 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம். கிவன் radius of the cone and hemisphere ரெண்டுமே வந்து 3.5 தான். centimeter. Total height of the toy is equal to 15.5 centimeter. Height of the cone is equal to 15.5 centimeter minus 3.5 பண்ணும்போது நமக்கு 12 centimeter கிடைக்கும். ஓகேவா? தென் ரேடியஸ் எழுதிட்டோம், ஹைட் எழுதியாச்சு. இப்போ நமக்கு total surface area of the toy, total surface area of the toy is equal to curved surface area of the cone plus curved surface area of hemisphere. So இதுக்கு formula curved surface area of the cone formula pi r L plus 2 pi r square. இப்போ இங்க நம்ம L கண்டுபிடிக்கணும் இல்லையா? L கண்டுபிடிக்கிறதுக்கு formula slant height, that is L is equal to root of r square plus h square. r தெரியும், h தெரியும் இல்லையா நமக்கு, அதுல இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். r square னா 3.5 square plus h என்னும்போது 12 square. 3.5 square பண்ணும்போது நமக்கு 12.25 கிடைக்குது. plus இதை பண்ணும்போது 144. 12 square பண்ணோம்னா 144. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 156.25 கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இது எப்படி நம்ம ஈஸியாக பாயிண்ட் இருக்கிறதால நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம்னா 156 நான் இதை ஹோல் நம்பரை எழுதிட்டு கீழே ரெண்டு நம்பரு பாயிண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ கீழே 100ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ 2 டிஜிட் தள்ளி இப்படி பாயிண்ட் இப்போ இல்லையா 100 இருந்தால் இப்படி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அப்போது 156.25 5ல் பண்ணோம்னா 5 3s are 5 1s are 2 5 5 6 are 2 5 5 1 2 5 5 2 5 5 5 sir. So 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 3 5s எடுப்போம் இல்லையா? 3 5s எடுத்தோம்னா 5 5s are 25 25 into 5 125 by இதுக்கு 10. அப்போ பண்ணும்போது 12.5 கிடைக்கும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் L is equal to 12.5ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ Lோட வேல்யூ L is equal to 12.5. இப்போ நமக்கு curved surface area கண்டுபிடிக்கணும் இல்லையா, pi r L plus 2 pi r square
r ரெண்டுத்துக்குமே சேம் தான் பையும் சேம் தான் ஸோ தட் அதை ரெண்டுத்தையும் காமனாக எடுத்துட்டோம்னா பை r எடுத்துடுறேன் எடுத்துட்டேன்னா இங்கே என்ன இருக்கும் l ப்ளஸ் இங்கே 2r l ப்ளஸ் 2r இருக்கும் ஓகேவா பைக்கு வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3.5 இங்கே எல்லோட வேல்யூ 12.5 ப்ளஸ் 2rனா 2 இன்ட்டு 3.5 22/7 இன்ட்டு 3.5 இங்கே ரேடியஸ் வேறு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி காமனாக எடுக்க முடியாது ரேடியஸ் ஒன்றா இருக்கிறதால நான் வந்து காமனாக எடுத்துடுறேன் எல் வந்து 12.5 ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2 இன்ட்டு இது 12.5 ப்ளஸ் 7 வந்துடும் இல்லையா 2 5s are 10 7 வந்துடும் ஸோ இதை ஆட் பண்ணி போடுங்க 22/7 இன்ட்டு 3.5 இன்ட்டு 19.5 ஸோ இதெல்லாம் இந்த 3.5 நம்ம வந்து இப்படி எழுதிடுவோம் 22 கேன்சலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் by 7 into 7/2 எழுதலாம் இல்லையா into 19.5 இப்போ 7 கேன்சல் ஆகிடும் இது 11 அப்போ 11ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுங்க 11 5s are 55 99 104 10 11 1s are 11 21 ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சோம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ total surface area of the toy is equal to 214.5 centimeter square. This is your final answer. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ